ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் என்ன பண்ண உள்ள வந்தாரோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சேல் பண்ண கிளம்பினாரு அப்படின்னா அவர் முதல்ல தன்னை சேல் பண்ணிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் செல்லிங்க்கு போறதுக்கு முன்னாடி நாம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற அந்த பர்பஸை மறந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா விற்காம நான் வந்துகிட்டே இருந்தா அது பெரிய அளவுல சேவ் ஆகுது, அக்யூமுலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு சின்ன விஷயத்துக்கு 1000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் போட்டுடலாம், 2000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு எல்பேண்ட் போட்டுடலாம், 3000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு வந்து லோகோ போட்டுடலாம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனா இந்நாள் வாயிலிருந்து இந்த ஆள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது, அவர் இன்ஃப்ளூயன்சரா வர முடியாது அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அப்ப அவர் பேசணும் எவ்வளவுன்னு கேளுங்கம்மா. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வாயே துறக்காம இருந்து உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு வந்து 1,00,000 ரூபாய் தரேன் வரீங்களா அப்படிமா.